நல்லக்கண்ணு ஐயா நேற்று நம்மளை விட்டு ஐயா பிரிஞ்சிட்டாரு. ஐயாவோட இறப்பு வந்து ரொம்ப ஒரு சோகமான விஷயம் தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே. ஐயா வந்து வயதின் மூப்பின் காரணமாகவும் உடல்நல குறைவாலும் தான் ஐயா இறந்துருக்காங்க. ஐயாவோட வந்து சரித்திரங்கிறது நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஐயாவே கொஞ்சம் பேருக்கு தெரியாது. நல்லக்கண்ணுங்கிற ஒரு நபர் இருக்காராங்கிறதே சில பேருக்கு இன்னும் நிறைய பேருக்குலாம் தெரியாது. எனக்கே கிட்டத்தட்ட சமயமாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஐயாவை பற்றி தெரிஞ்சுது. இப்படி ஒரு மாமனிதன் இருக்காரான்னு நம்ம தமிழ்நாட்டில்னு. ஐயா வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் திரு வைகுண்டம்னுங்கிற ஒரு இடத்துல பிறக்கிறாரு 1925. ஐயா கிட்டத்தட்ட 101 வயசு ஆகி நேற்று நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து சுதந்திரத்துக்காக போராடணுங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் வந்து கொண்டவர். அப்போலேருந்தே வந்து சுதந்திர போராட்டத்துக்காக முன்னிலை போய் அவர் வந்து ஈடுபாடெலாம் நிறைய பண்ணி அப்போயே வந்து அரெஸ்ட்லாம் ஆகியிருக்காரு. அப்புறமா இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் இணைஞ்சு அவரோட சேவையை திரும்பியும் ஆரம்பித்தார். அவரோட முக்கியமான ஐடியாலஜியாக இருந்தது பவர் வேண்டாம், மக்கள் கூட தான் நான் எப்பயுமே நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் அவரோட மெயினான ஐடியாலஜியாக இருந்தது. கடைசி வரைக்கும் மக்கள் பக்கம் தான் நின்றுட்டு இருந்தார். எந்த போராட்டமோ ஏதோ ஒரு விவசாயிகளுக்கான போராட்டம் இல்லை தொழிலாளர்களுக்கான போராட்டம் இந்தமாரி போராட்டங்கள்லாம் அவர் தான் முன்னெடுத்து நின்று நிறைய முறை முன்னெடுத்து போயிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக விவசாயிக்கான போராட்டம்லாம் நடத்தியிருக்காரு. 1950லேருந்து 60 வரைக்குமே விவசாயிக்கான போராட்டம் இது பண்ணார். தாமிரபரணி ஆட்டில் வந்து மணல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக போராடி இருக்காரு. கிட்டத்தட்ட நிறைய கேசஸ் அவர் மேலே இருக்குது. நிறைய வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே அவரோட வாழ்க்கை வந்து ஜெயிலே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணியிருக்காரு ஐயா. நம்ம அரசியல்வாதின்னு உடனே வந்து கோடி கோடியாக சொத்து இருக்கும், பங்களா ப்ராப்பர்ட்டி இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம நல்லக்கண்ணு ஐயாட்ட மக்களுக்கு மட்டுமே நிற்கணும், மக்கள் பக்கம் மட்டும் நிற்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் மக்கள் கூட நின்றவர். ஐயாவோட பெரிய சிம்பிளிசிட்டியே வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி, அதுமாரி காரு பங்களா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட பஸ்ஸில் தான் போவார், அதுவும் செக்யூரிட்டி இல்லாமல். இந்தமாரி ஒரு தலைவரை நம்ம இழந்துட்டோங்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஊழல் பண்ணி எப்படி அரசியலை சம்பாதிக்கலான்னு பல பேர் பல விதமான திட்டங்கள் தீட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 100 வருஷம் வாழ்ந்த மனிதன் தன் அரசியல் களத்தில் வந்து நேர்மையும் நீதி பக்கமும் நின்ன மனிதன் தான் நான் நம்புகிறேன். தெரிஞ்ச ஒரு சமீபத்தில் ஒரு அரசியல்வாதி வந்து ரோடு போட்டுட்டேன்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் இப்படின்னு விளம்பரம் படுத்துறாரு. ஆனால் ஓட்டுக்காக நான் வந்து சொல்லலை, நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்காக ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு திரும்பியும் கேட்குறாரு. இது என்ன மாதிரியான அரசியல் கூட தெரியல. ஆனால் இந்தமாரி பூமியிலையும் நல்லக்கண்ணுங்கிற மாதிரி ஒரு மனிதன் இருந்தாருங்கிறது ஒரு பெரிய நல்ல அரசியலை பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோட உயர்ந்த நோக்கத்தோடு தான் கடைசி வரைக்கும் இருந்தாருங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஐயாவுக்கு அரசு நிதி கொடுத்தா அந்த நிதியே திரும்பி வந்து அரசுக்கே கொடுத்து டொனேட் பண்ணி பண்ணவர். அதே போல் அவரோட பென்ஷன் பணம், அதாவது முதியோர் பணத்தை கூட தன் கட்சிக்காக கொடுத்த அப்பேற்பட்ட மாமனிதர் தான் நம்ம நல்லக்கண்ணு ஐயா.